வெல்கம் டு விசுகோத்து vlogs. இன்றைக்கு நான் எங்கே நிற்கிறோம்னு சொல்லி சொன்னால் கோப்பாய் மத்தியில் நிற்கிறோம். இது வந்து கரும்பு இல்லை, இது வந்து என்ன சாமான்டா மரவள்ளிக்கிழங்கு. மரவள்ளிக்கிழங்கு தண்டு. மரவள்ளிக்கிழங்கு இது இல்லை, மரவள்ளிக்கிழங்கு மண்ணுக்கெலாம் இருக்குது. இது வந்து தண்டு. இது இப்போ என்ன நடந்துக்குன்னு சொன்னால் இங்கே வந்து நிறைய மரவள்ளி தோட்டம் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட 2800 இது வச்சுக்கிறாங்களாம். அதுக்குள்ள வந்து என்ன மாதிரி இந்த மரவள்ளிக்கெல்லாம் தோட்டம் செய்கிறாங்க, என்னென்ன விஷயங்கள் உள்ளுக்கு நடக்குது, எந்தெந்த சந்தைக்கு போகுது, எப்படிலாம் நாங்கள் இது எங்களோட வாய்க்கில் வந்து சேருதுன்ற விஷயத்தை வந்து நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு ஆள் காய்க்கிறது ரெடி ஆகிறார், முருகையா அவர்கள் வந்து எங்களோட காய்க்க போகிறார். 2800 ஆண்டு. ஆமாம், 2800 ஆண்டு. எத்தனை பரப்புக்குள்ள வரும்? 12 பேர். 12 பரப்புக்குள்ள 2800 கண்டு வைக்கலாம். நெருக்க 3500 கட்டை வைக்கலாம். அப்படி வைக்கலாம். ஒரு முளத்து கொண்டு 1000 கட்டு, 1000 கண்டுக்கு 1000 கட்டை. சரி, அப்போ 3000 கட்டைன்ட்டு கூட வரும். கட்டை வச்சு கொண்டு போய்க்குள்ள கூட வருமா? இது ஏற்கனவே வந்து அறுவடை செய்த சாமான் அப்படிதான்டா. கிழங்கு வந்து போச்சு, போயிட்டாங்க. இப்போ வந்து இந்த கொப்பு என்னென்னு சொன்னால் கொப்பு இப்போ வந்து கொப்பு மட்டும் தான் இருக்குது. எனக்கு என்ன செய்வாங்கன்னா, இந்த கொப்பையை இப்படி வெட்டிட்டு இதை நட்டு விடுவாங்க. நட்டு விட்டால் என்ன செய்யணும்னா, இது வந்து அப்படியே வளரும். ஒரு பக்கத்தால் சைட்டால் வளர்ந்துட்டு இருக்கும். கிழங்கு வர வலிக்கும். கிழங்கு இவரான ஆள் சரியானே, மாப்பிள்ளை தான் எல்லாத்துக்கும் காரணம். குழங்கானே கட்டையான என்ன தான் இந்த உயரம். இதில் இருந்தால் இந்த கொப்புகள் வைக்கிறோம். அதுலேருந்து அப்படி வர்றதும். அந்த கிட்டத்தட்ட அந்த தேயிலை கண்டு அங்கே தேயிலை வைப்பாங்க, அதே மாதிரி கொழுந்து வைக்கிற மாதிரி. அந்த இது கட்டையை வெட்டி வைக்கிறோம், இதை வெட்டி திருப்பி வரி வைக்கிறோம். அதுலேருந்து ஒரு கட்டையை வெட்டி திருப்பி உள்ளுக்கு அப்படியே விட திருப்பி வளரும். 4-5 வெட்டெல்லாம் வெட்டி உண்ட வேண்டிய கூட விளையாட்டு இருக்கா பார்த்தீங்கன்னா. மரவள்ளிக்கிழங்கு சும்மா அமைச்சு போட்டுட்டு சாப்பிட்றதுக்கு செய்யறதுக்கு எவ்வளோ விளையாட்டு இருக்கேன்னு. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் தான் பாதுகாத்து ஒரு வருஷம் 14-15 மாதம் வேணும். இவரை வச்சு தான் வந்து இந்த மரவள்ளிக்கிழங்கு வந்து இதாண்டது. ஸோ பார்க்க வந்து ஏதோ ஸ்கூலில் அங்கே முந்தி தெரியுமா, ஸ்கூலில் வச்சு அடிப்பாங்க மாஸ்டர் மேர், இப்படி ஒரு சாமான் தான் கொண்டு வருவாங்க, ஒரு தும்பு தடி மாதிரி. அது மாதிரி இருக்கும். ஆனால் இதில் நிறைய விஷயம் இருக்குது. அதான் நேராக நிற்குது என்ன, தும்பு தடி மாதிரியே நேராக நிற்கி. இங்கே தான் ஆள் இருக்குது கிழங்கு. அது போச்சு, அது வந்து சந்தைக்கு போச்சு. இப்போ வந்து தடி மட்டும் வச்சுருக்கு. ஆனால் ஏன் இதை சேர்த்து வச்சுக்கிறாங்கன்னு சொன்னால், இதை திருப்பி நட்டு இதில் இருந்து இதை எடுக்கலாம். இது வந்து ஒரு அளவுக்கு பிறகு உயர்ந்த பிறகு அறுவடை செய்யணும். இது வந்து ஒரு வருஷம் ஒரு 12 மாதம் 15 மாதத்துக்குள்ளே இழுக்க வரும். கீழே வந்து மரவள்ளிக்கிழங்கு இருக்குங்க. இப்படி இந்த செம்மண் இந்த மாதிரியான மண்ணுக்கு தான் நிற்கி இருக்குமா, இல்லாட்டி எந்த மண்ணும்? மணலுக்கும் வரும். மணலுக்கும் இந்த கிராமண் இருக்குல்ல. கிராவல் கிராமன் இந்த வயல் வயலுக்கு இருக்கு. வயலுக்கு வரும், கிராவலுக்கு வராது. கிராவலுக்கு அதான் என்ன எல்லாம் சின்ன கல் மாதிரி. அது கல் கூட அதுக்கு வராது. வயல் மண் மாதிரி இஞ்சாலும் இருக்குது சில இடங்கள்ல, அதெல்லாம் வரும் மரவள்ளி. இந்த கொஞ்சம் கிழங்கு கிடக்குறாடி இதாக இருக்குது பார்த்தீங்களா, மரவள்ளிக்கிழங்கு அங்கே. நான் நினைக்கிறேன் இது டேமேஜான கிழங்குகள் போல இருக்கு. இதுக்கு கொஞ்சம் லைட்டாக செல்பீஸ் பறந்த மாதிரி இருக்குந்தா. செல்பீஸ் டேமேஜான விட்டுக்கிறாங்க உங்களுக்கு. இந்த கொஞ்சம் அங்கே கிடக்கு. இந்தா பரவாயில்ல, இதில் கிடக்கிற எடுத்துன்னு போனாலே நாளை காலம் சாப்பாட்டை முடிக்கலாம். காலம் வரையா, இது 5 நாளைக்கு வச்சு சாப்பிடலாம் அவளுக்கு. ஓமடா இங்கே வர்றா, இவ்வளோ கிடக்குன்னு வர்றா. அடே இதெல்லாம் வந்து அறுவடை செஞ்சா பிறகு கிடக்கிற மிச்சம். நினைக்கிறேன் இதெல்லாம் டேமேஜ் விட்டுக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் இதில் அவன் சொல்கிற மாதிரி ஒரு விடிய மினக்கட்டால் ஒரு கொஞ்சம் கிழங்கு எடுக்கலாம். விடிகிறதுக்குள்ள ஒரு 1/2 கிலோ கிழங்கு எடுக்கலாம். 1/2 கிலோ 1 கிலோ கிழங்கு எடுக்கலாம். ஆமாம், வேறு கண்டு வைக்கிறேன். முதல் வாழை வச்சு இப்போ இந்த மரவள்ளி வச்சு இப்போ இந்த பொயில கண்டு வெங்காயம் வச்சு இப்போ திரும்ப மரவள்ளி. இப்போ மரவள்ளி சீசனுக்கு ஏற்ற மாதிரி மாற்ற வேண்டியா? திரும்ப மரவள்ளி தான். அதே திருப்பி வேறு மரவள்ளி வைக்கிறீங்க. அவருக்கு இதுதாங்க சரி. இதில் வருமானம் வரும் தானே, விலையாண்டா வரும். இப்போ கொஞ்சம் விலை, அதில் கொஞ்சம் வரும் கையில். மற்றபடி இதுக்கு இது இப்போ பழுதாக போயிருக்கும். சரி, என்னென்ன கண்டுபிடிக்கிறீங்க? இது பழுதாக போயிருக்கும். இந்த பாருங்க, இது இலை வந்து இப்படி இருந்தா தென்னை மரத்தை கலக்கணும்னு பிடிச்சிருக்கு. தென்னை மரம் கருத்து பேர் இருக்கு. அது இதுக்கும் பிடிக்காது. மருந்து அடிச்சு தான் இப்போ கிளியராக கிடக்கு. சரி, மற்றபடி இந்த வள்ளியாக இருக்குல்ல, இதெல்லாம் வளர்க்கணும். சரி, அப்போ இது வந்து நிலத்துக்கு கீழே இருக்கிற கிழங்கையும் பாதிக்கும். அப்படியா? இது குலை இல்லாட்டி கிழங்கு விழாது. சரி, வளர்க்கணும் இல்லாமல் அதை சத்தை உறிஞ்சிச்சுதான்டா
கிழங்கு விழாது வேற தான் கிடக்கும். கிளைமேட் மாறுறதுல அந்த வருத்தம் மாறுது. ரைட் கிளைமேட் மாறக்குள்ள எங்களுக்கு ஒரு வருத்தம் வருது. ஓ இருமல் தடிமல் தும்மல் அதெல்லாம் வரும். அது வர மாதிரி மரவள்ளி கிழங்கு கிளைமேட் பிரச்சனை கிழங்கு வர இதுக்கு தான் வரும். இந்த இலைகளுக்கு அதுக்கு அழுக்கணவன் பிடிச்சா கிழங்கு வர. அப்போ இலைக்கு பிரச்சனை வந்தால் கீழே கிழங்குக்கு பிரச்சனை வரும் ஆட்டோமேட்டிக். இலைக்கு அழுக்கணவன் பிடிச்ச எல்லாம் தண்டா அவ்வளோ தெரியும். கிழங்கும் கீழே கிடக்கு நிறைய ரத்த வரை நீ சாப்பிட்டுக்கிறியா? இல்லையே சாப்பிட்ட வர ஆட்டு ரத்தம் இன்னும் ரத்தம் சூப்பராக இருக்கும் தெரியுமா? அது இப்போ யூடியூப்ல அதங்க சாப்பிட்ருக்கீங்க அங்கே அவங்க கடையில் பேரை சும்மா சொல்ல மாட்டோம் நாங்கள். சும்மா சொன்னால் ப்ரொமோஷனாக போயிடும். அதனால் சும்மா சொல்ல மாட்டோம். அந்த கடைக்காரர் வந்து கடை கடை சொல்லுவோம். ஆனால் டவுனுக்குள்ளே இருக்குது. யாழ்ப்பாணம் டவுனுக்குள்ளே ஒரு கடை இருக்குது. அங்கே வந்து கடைக்காரர் பார்த்து கொண்டு இருந்தால் ப்ரொமோஷன் கூப்பிடலாம். கடைக்காரர் பார்த்து கொண்டு இருந்தால் எங்களை கூப்பிடுங்க. நாங்கள் அதுக்கு பிறகு பேரை சொல்லி நாங்கள் ப்ரொமோஷன் செய்வோம். ஆனால் டவுனுக்குள்ளே இருக்கிற ஒரு கடை இல்லை ஒன்றில் வந்து இருக்குது. ரத்த வர இருக்குது, கிழங்கும் இருக்குது. சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மாதிரி கணக்கு நண்டு இருக்குது தெரியுமா? நண்டை வந்து என்ன சொல்லி பார்ப்போம். கிழங்கெல்லாம் போட்டுட்டு நல்ல நண்டு அதுக்கு மேலே அடுக்கி வச்சு அவிச்சின்னு சொன்னால் அந்த நண்டு தண்ணி வந்து அப்படி கிழங்கோட சேர்ந்து ஒரு டேஸ்ட் ஒன்று வரும். அப்படியே என்னென்னு சொல்கிறது தெரியுமா? சொர்க்கம் தெரியும். அப்படி தான் இருக்குது சீரியஸாக. இதெல்லாம் போட்டு கிழங்கெல்லாம் இது அடுக்க வேணும். அதில் அடுக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. பழைய ஆக்களுக்கு தான் தெரியும். கிழங்கு எல்லாம் மடியாக பட்டி க்ளீன் பண்ணிவிட்டு கிழங்கை வச்சு நண்டை வச்சு அதுக்கு மேலே இன்னொரு கிழங்கை வச்சு நண்டை வச்சு அப்படி செட்டு அடுக்கி அவிக்க வேணும். அவிச்சுன்னு சொன்னால் அந்த நண்டில் இருக்கிற தண்ணி எல்லாம் வந்து கிழங்குல சேர்ந்து அதுக்கு பிறகு டேஸ்ட் வரும். அதுக்கு பிறகு நீ சொல்லியெல்லாம் வாயெல்லாம் அந்த ஊறுது. அதுக்கு பிறகு நண்டை உடைச்சி கிழங்கோட சேர்த்து சாப்பிட்டினாலும் சூப்பராக இருக்கும். அது மாதிரி மரவள்ளி கிழங்கு சம்பல் இருக்குது. ஒரு இந்த சம்பல்ல தேங்காய் இந்த சம்பல்ல வேணும் ஒரு தனித்தன்மையான சம்பல் ஒன்று இருக்குது சரியா? அந்த சம்பளோட சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும். அதான் நிறைய இதெல்லாம் வந்து சொல்லுவோம். அந்த காலத்தில் பிரச்சனை காலத்துலலாம் நான் எந்த வீடியோஸ்னாலும் அந்த பிரச்சனை காலத்துக்கு வந்துடுவோம். பிரச்சனை காலத்துலலாம் இதெல்லாம் சும்மா அந்த மாதிரி தான் இருக்குது. சில முந்தைய ஞாபகம் இருக்குன்னா இதெல்லாம் என்ன செய்வா தெரியுமா? உரலில் போட்டு இடிக்கிறது. அவிச்சிட்டு உரலில் போட்டு இடித்து ஒரு புடி மாதிரி பிடிச்சி தரேன். அப்படி ரவுண்டாக பிடிச்சி தருவோம். சும்மா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இதெல்லாம் போட்டு இந்த உரைப்பு இந்த சம்பல்லாம் போட்டு இடித்து ரவுண்டாக வரும். அப்போ கடித்து சாப்பிட்ற பஞ்சேனாக்கள் அப்படி உரலில் போட்டு இடித்து ஒரு ரவுண்டாக பிடிச்சி சாப்பிட்றாங்க. சூப்பராக இருக்கும். அதான் இதான் ஐட்டம். இப்போ இந்த இதை நாங்கள் வந்து பார்த்துக்குறோம். மரவள்ளி கிழங்குக்கு பின்னால் இருக்கிற வரலாறு தானே ஹிஸ்டரி எஸ்டிடி. இதுதான் அந்த எஸ்டிடி. ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு நாளும் பார்த்து இழுக்கிற இந்த சரியான அப்படியே ஒரு கரையை அழுத்து கொண்டு வார். அங்கே ஒரு கரையை அழுத்து எல்லாம் கட்டி அடிக்கிறேன். அப்படியா? ஒரு கரையை பார்த்து அழுத்து கொண்டு வார். பார்த்து பிடுங்குறையில சரி. நானே உள்ளுக்குள்ள போய் ஓடணும்டா. ஒரே அடியாக இழுக்கிறேன். அதுன்ற காலம் மேலே அப்படியே இழுக்க வேண்டிய. நானே எப்படி நாங்கள் இந்த கிழங்க பார்த்து எடுப்போம். பார்த்து எடுக்கிறேன். ஒரே அடியாக்குன்றது இதே ஒரே அடியாக இழுக்கிறது. பீட்ரூட்டு கரெக்டு எல்லாம் ஒரே அடியாக தான் இழுக்கிறோம். ஒரே அடியாக இழுத்து போட வேண்டிய. இது வந்து இந்த செட்டை இப்போ அறுவடை செஞ்சிருக்கு. அங்கால செட் ஒவ்வொரு நாள் அறுவடை செய்வாங்க. 2 மாதத்துக்குள்ள 2800 நான் சொன்னவர். 2800 இதை மாதிரி கண்டு நிற்கிது. 2800 கண்டில் இருக்கிற கிழங்க பிடுங்கி எடுத்துருவாங்க தானே? எல்லாம் பிச்சு தந்துட்டு பண்டி அப்படி இப்படிங்க பிரச்சனை இல்லை. என்ன பண்டி இங்கே வார இல்லை இங்கே வரா கூட வன்னி பக்கம் சொன்னால் வரும். என்ன வராங்க அங்கேண்டா இது யானை அடிச்சு தள்ளி யானை இழுத்து பிடிங்கி கொண்டு போயிடும். என்ன யானை ஒட்டையும் விடாது. கட்டை அப்படியே பிடிங்கி அடிச்சுட்டு கட்டையை தந்துட்டு போடும். கட்டை கிழங்கு எழுந்துட்டு கட்டையை குழாய் தந்துட்டு போடுது. எந்த மார்க்கெட் கொடுக்குறோம் நீங்கள்? நாங்கள் வாழைக்குள்ள திருநெல்வேலி நீர்வேலி மருதனாமடம் மற்ற இது வியாபாரி வந்து எடுத்துகிட்டு போவோம். அவங்க வேறு மார்க்கெட் எல்லா இடம் கொண்டு போவோம். பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைங்க எடுத்து நோட்ஸ் எடுத்து பள்ளிக்கூடத்தில் போய் ஒரு ப்ரெசன்டேஷன் செய்தீங்கன்னு சொன்னால் 100 மார்க்ஸ் தருவாங்க. அப்படியான ஒரு கண்டென்ட் நான் உங்களுக்கு தந்துக்கிறோம். தொடர்ந்து பாருங்கள். மிஸ் பண்ணாங்க என்ன செய்கிற டாக்குமெண்ட்ரி செய்தவங்க பாருங்கள். எல்லாம் அவங்களும் க்ளீனாக தருவோம். தொடர்ந்து பிஸ்கோத்து சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணால் காணாது. 4-5 சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அம்மாட எல்லா ஃபோன்லையும் பண்ணுங்க. அம்மாட ஃபோன்லாம் அப்பாட ஃபோனில் தெரிஞ்சவன ஃபோன்லாம் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி தள்ளுங்க தானே. உங்களுக்கு வந்து இதே மாதிரி நிறைய கண்டென்ட் தொடர்ச்சி தந்துன்னு இருப்போம். இதோட வந்து உங்களை விடை வருவது உங்கள் ஜோய் ஜகார்த்தன். அதோட ஒளிப்பதிவாளர் நிவேன்.